வணக்கம், வெல்கம் டு கிரதி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. எவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்க்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரக பவுடரு 1/2 ஸ்பூன், பட்டை சாமான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன், தயிர் 1/2 கப்பு, எண்ணெய் 1/2 கப்பு, தேவையான அளவு நெய். சிக்கனை நல்லா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் வாசனைக்காக. 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேன். இப்போது இதை லேசாக வதக்கிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சோம்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறேன். இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது தக்காளியை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கிரேவி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ தயிர் 1/2 கப்பு ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது அலசி வச்சுருந்தோம் இல்லையா 1/2 கிலோ சிக்கன், அதையும் அதிலையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம தயிர் ஊற்றி செஞ்சதுனால நல்லா பொலன்னு சாஃப்டாக பார்க்கவே நல்லா ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ்ஷு செய்யணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.